அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம பள்ளத்தில் இருக்க வீட்டை மேட்டில் கொண்டாந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க. எப்படி இதை பண்ணியிருக்கீங்க? எத்தனை வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம வந்து 15 இயர்ஸாக பண்ணுறோம் சார். 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் அந்த பில்டிங் தொழில். 15 வருஷமாக பண்ணுறீங்க. இது வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ரென்த் ரோட் லெவல் கீழே இருக்கிற பில்டிங் மோஸ்ட்லி எல்லா பில்டிங் பண்ணுறோம். 40 இயர்ஸ் ஓல்டு 45 வருஷம் பழைய பில்டிங்கை நீங்கள் மேலே ஏற்றி கொண்டாடுறீங்க. ரோடு பேரிங் இருக்கிற வீடோட நம்ம பில்டிங் லிஃப்ட் பண்ணுறோம். ஓகேங்க. இதில் வந்து ரோட் லெவலில் தாழ்வான பகுதியில் தண்ணி தேங்குற பிரச்சனை இது வந்து மக்கள் குறைந்த செலவில் மீண்டு வராங்க. இது வந்து இப்போ பள்ளமாக இருக்குது அப்படிங்கிற மேலே போட்டதா வீடு பள்ளமாக. ஓகே. இது வந்து அந்த ரோட் லெவலில் வந்து ஒரு 2 அடி ஹைட் தூக்கி புது வீடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு பேருக்கு நவீன டெக்னாலஜி மூலமாக கட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டுறது தரமாக இருக்கா? ஏதாவது கேரண்டி ஏதாவது இருக்கா? கேரண்டி இருக்குது. ஓகே. கல் தான் கட்டணுங்களா இல்லை எந்த கல் வேணால் கட்டலாமா? ஸ்ட்ராங்கான கல் மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் இல்லை செங்கல்ல கட்டலாங்களா இல்லை இந்த சிமெண்ட் கல்? சாம்பர் கல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்க. இந்த கல் யூஸ் பண்ணா நம்ம ஜாய்க்கு ஒரு பிரஷர் வந்து செங்கல் தாங்கிறதுக்கு இந்த கல் யூஸ் பண்ணுறோம். இது தரமாக தான் இருக்கும் ஆக்சுவலாக. வாட்டர் அப்சர்வ் பண்ணுது. நம்ம ஓகே. வாட்டர் அப்சர்வ் பண்ணா செங்கல் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கல்லை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. வந்து நீங்க எத்தனை அடி இத ஹைட் தூக்கலாம்? நம்ம ஒரு அடியில இருந்து 11 அடி வரைக்கும் தூக்கலாம் சார். இது ஒரு அடியில இருந்து 11 அடி வரைக்கும் நீங்க ஹைட் பண்ணலாம். அத கிரவுண்ட் ஃப்ளோரா கூட போட்டு மேல கூட பண்ணலாம். ஒரு மாடியா இருந்தாலும் 3 மாடி வரைக்கும் பண்ணலாம் சார். சரிங்க. 20,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த பில்டிங் பண்ணலாம் நம்ம. 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் அப்படியே டோட்டலா அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டேமேஜ் இது இருக்காதுங்க. 0% டேமேஜ் எதுவும் வராது. இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம பண்றது வந்து 40 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் பண்றோம். இப்போ 40 ரூபாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு வந்து 40 ரூபாய் தூக்குறோமா அத்தனை அடிக்கான விலை ஏறும். per ஸ்கொயர் ஃபீட் 1 ஃபீட் ஹைட் 40 ரூபாய். ஓகேங்க. இப்போ வந்து நீங்க ஆளுங்கள்லாம் எங்க இருந்து அனுப்புறீங்க? அதாவது பீகார்ல தான் சார் வராங்க. பீகார் ஆளுங்க தான் பண்றாங்க. தமிழ்நாடு தான் நம்ம எல்லாமே. ஓகேங்க. ஒர்க்கர் மட்டும் நம்ம பீகார்ல இருந்து பண்றாங்க. ஓகே. அவங்க வந்து சைட்லயே அவங்க தான் தங்கிட்டு செய்வாங்க. தமிழ்நாட்டுல யாரும் தங்கிட்டு பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகேங்க. நீங்க எந்த ஊர் எங்க போனாலும் அங்கேயே தங்கிட்டு அந்த ஒர்க் முடிவு வரைக்கும் 40 நாள் இருந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் வெளியே அடுத்த சைட்டு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு ஆகிற செலவு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் எந்த ஒரு செலவும் இல்லை. ஓகேங்க. 40 ரூபாய் மொத்தம் அடக்கம். ஓகே. அவங்களுக்குன்னு பார்த்தோம்னா பாதுகாப்பாக பார்த்துக்கிறதா அவங்க வேலை. வேற எந்த செலவும் இல்லை. எந்த செலவும் இல்லை. ஓகேங்க சார். இப்போ மெட்டீரியல் வந்து ஓனர் மட்டும் 40 ரூபாய் லெஃப்டிங் லேபர் காஸ்ட் மட்டும். ஓகே ஓகேங்க. மெட்டீரியல் வந்து நீங்கள் ஆமாம் ஓனர் வீட்டோட ஓனர் தான் அவங்க பண்ணிக்கணும். ஓகேங்க. அவன் மெட்டீரியலுமா போட்டு பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து பக்கத்து வீடு பக்கத்தாலேயே இருக்குது. படி டிஃப்ரெண்ட்லேயே இருக்குது. அப்போ வந்து இந்த பில்டிங்கை தூக்குனா இதுக்கு சேதாரம் ஏற்படுங்களா? இது வந்து இன்னர்ல தான் வேலை நம்மளுக்கு. ஓகேங்க. ஒரு இன்ச்சோட ஏர் போற கேப் இருந்தா கூட வீடு நம்ம லிஃப்ட் பண்ணிடலாம். ஏர் போகிற கேப் இருந்தாவே மேலே தூக்கிடலாம். பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இதால வராது. இது எல்லாமே ஒர்க் இன்னர்ல தான் ஒர்க் நடக்கும் நம்மளுக்கு. ஓகேங்க. வெளியில எந்த வேலையும் கிடையாது சார். ஓகே. இப்போ வந்து பில்டிங் சாஞ்சி இருக்கு அதை கரெக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாம். சாஞ்சி பில்டிங் நிறுத்திக்கலாம். இப்போ நீங்கள் ரோலிங் பண்ணி கொண்டு போயிருங்களா பில்டிங் எல்லாம்? ஷிஃப்டிங் பண்ணிருக்கீங்க. அதாவது அது எப்படிங்க சார் பண்ணுறீங்க? அதாவது இதே சேம் ஜாய்க்கு வந்து ரோலர் பேரிங் வச்சிருக்கோம் சார். ஓகேங்க. பேரிங் வச்சு கீழே சேனல் செட் பண்ணி ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஸ்கொயர் ஃபீட் வந்து 30 ஃபீட் வந்து 300 per ஸ்கொயர் ஃபீட் சார். 30 ஃபீட் ஷிஃப்டிங் பண்ணனும். ஓகே. 30 ஃபீட் பண்ணனும். ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்க. 300 30 ஃபீட்டுக்கு 300 இது பண்ணுறீங்க. ஓகே. மற்ற எல்லா செலவும் நீங்கள் பார்த்துக்குவீங்க. ஓகே. அதுக்கான தனி சேனல் போட்டு அப்படியே போட்டு கொண்டு வரலாம். ஜாய்க்கு வேற ஜாய்க்கு அந்த வீட்டோ கொண்டுட்டு போகிறதுக்கான இடம் இருந்தால் போதும். இடம் மட்டும் ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் எவ்வளோ தூரம் வரைக்கும் கொண்டு போகலாங்க? 100 ஃபீட் வரைக்கும் பண்ணலாம் தாராளமா. அதாவது 100 மீட்டர் வரைக்குமே கொண்டுட்டு போகலாம். ஓகே ஓகேங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் அந்த வீட்டுக்காரர் இவரு? ஆமா சார். இவரு அந்த வீட்டு ஓனர். ஓகேங்க. நம்ம ஏற்கனவே யூடியூப்ல தான் பார்த்து சேனல்ல இருந்து வர வச்சு சரிங்க கேட்டாரு டவுட்ங்க. ஓகேங்க. நான் கிளியரா வீடியோஸ் போட்டோஸ்லாம் காட்டுறேன். அவருக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நீங்களே வீடியோ பார்த்து தான் இந்த வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? ஏன் பள்ளத்தில் வாங்கிட்டேன்னு சொல்லி எப்படி இந்த இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு முன்னாடி வந்து லாரியில் ஓடிட்டனால நிறைய பக்கம் பார்த்துருக்கேன் லிஃப்டிங் பண்ணுறது. ஓகேங்க. சரி நமக்கு ஒரு ஆக்ஷன் வேலை செய்ய போகிறோம். செய்யும் போதே ஆரம்பத்துலேருந்து எல்லா வேலையும் முடிச்சிக்கலாங்கிறதுனால வேலையை ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டேன். இது ஆக்சுவலாக மேலே ஃப்ளோர் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இதை கீழே இருக்கனால இப்போ ரோடு பேஸ்க்கு கரெக்டாக இருக்கனால நம்ம பார்க்குறோம் எல்லாருமே நான் பள்ளத்தில் இருக்குது எதையா போய் வாங்கிட்டு அப்படின்னாங்க. நமக்கு ஒரு மன உளைச்சலாகவே இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அண்ணா கான்டாக்ட் யூடியூப்ல தொலை போச்சு. ஓகேங்க. அவர் வர சொல்லி நேரில் வந்து பார்த்தேன். நேரில் வந்தாருங்களா? கூப்பிட்டா நேரில் வராரு. நேரில் எந்த ஊராக இருந்தாலும் சரி. சரிங்க. சொன்னா சென்னையிலேருந்து இங்கே நேரில் வந்துட்டாரு. ஓகே. நேரில் வந்தாரு. வந்து பார்த்துட்டு அதை யார் கூப்பிட்டாலும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து வந்து பார்க்குறாரு. ஓகே. நீங்கள் சொல்கிறேன் இது முடிச்சிருங்க. சரிங்க. வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த 45 நாள் டைமுங்க அப்படின்னா எத்தனை அடி வேறு ஏற்றி கொடுக்க சொன்னேன். நான் 4 அடி வேறு ஏற்றி கொடுக்க சொன்னேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒன்ஸ் டைம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ 5-10 அடி வேணாலும் ஏற்றிக்கலாம். நமக்கு வந்து அவ்வளோ தேவையில்லை. 4 அடி வேறுமே போகுதுங்கனால 4 அடி வேறு ஏற்றி கொடுக்க சொன்னேன். ஒரு டைமு வர்றப்பெல்லாம் வந்து பசங்க வந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தாங்க. நீட்டாக எல்லாம் இடித்து சாக்கி வச்சு அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 25-30 பேர் அந்த மாதிரி வர்றாங்க. பண்ணி கொடுத்தாங்க. ஒரு லிஃப்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஜாக்கெட்டு கட்டு வச்சுலாம் போட்டு
அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அடுத்த லிஃப்டிங், அடுத்த ஒரு 10 நாளைக்கு, 45 நாள் டைம் 4 அடி ஏத்துறத 3 விதமா ஏத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 1.5 அடியும் அடுத்த 1.5 அடியும் மறுபடியும் 1 அடியும் ஏத்துறாங்க. சொல்லுங்க. 1 அடி ஃபர்ஸ்ட். ஓகேங்க. கட்டு வரிசை முடிச்சு அடுத்து 1.5 அடி, அதுக்கப்புறம் கட்டு வரிசை முடிச்சு அதுக்கப்புறம் 1. இல்ல முன்னாலே அவங்க வரதுக்கு முன்னாலே நீங்க இறக்கி வச்சிருங்களா, ரெடி பண்ணி வச்சிருங்களா? அவங்க வீடு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம அவங்களுக்கு தேவையான அன்னன்னைக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும். நம்ம லோக்கல்ல இருக்குது சொன்னால் 1/2 மணி நேரத்தில் வந்துடும் அப்படின்னா நான் அப்பப்போ வாங்கிட்டேன். எனக்கு சுற்றி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கணும், நான் இங்கேயே லோக்கல்லே இருக்கிறேன், பில்டிங்லேயே இருக்கணும், நான் எப்போ வேணாலும் வாங்கி கொடுத்துருவேங்க. அப்படி வெளியில் இருக்கிற மாதிரி இருந்தால் அட்வான்ஸாக வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்மளை எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்க வீட்டில் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்காக வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை. அந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம், அவங்க அந்த வேலையை முடிச்சிடறாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் அது வந்து நம்ம தனிப்பட்ட பிரியம் பண்ணலாம். ஓகே, அவங்களோட இதில் பண்ணுறாங்க. நம்ம பசங்க நம்ம கட்டணம் வேலை செய்கிறாங்க, நம்ம பார்த்து பிரியப்பட்டு அதை என்ன பண்ணலாம். அது அவங்க கிட்ட வந்து சாரோடது அவர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பண்ணிக்கிறாங்க. நம்ம விருப்பப்பட்டு ஏதாவது செய்யணும் அது கூட செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஓகே. நம்ம கிட்ட இருக்குது ஒரு வாழை மரம் இருக்குது, மரத்தை கொண்டு போய் 100 ரூபாய்க்கு வைக்க போகிறோம், அதை பசங்கிட்ட கொடுத்தா சாப்பிட்டு போகிறாங்க. நிம்மதியா அவ்வளோதாங்க. அவ்வளோதான். வந்து இதை கொடுங்க அவங்க கொடுங்கலாம் கேட்க என்னங்க பண்ண போகிறான், வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அவ்வளோதான். பசங்க இல்லைன்னு கேட்குற நேரத்துக்கு வாங்கி கொடுத்தா போதும். அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. ஒரு லிஃப்டிங் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நான் ஒரு பெல்ட் காங்கிட்டு கடையில் போட்டிருக்கேங்க. ஓகேங்க. 4 அடி உயரத்தை கட்டி இது வரைக்கும் கட்டு வச்சு முடிச்சு மேலே இது வந்து பெல்ட் காங்கிட்டு போட்டிருக்கிறேன். இது பெல்ட் மேலே போட்டிருக்கீங்க. இந்த பெல்ட்டுக்கான செலவு தனியா இல்லை ஒரே கஷ்டம்? தனி சார். இதுக்கு பெல்ட்டுக்காக வீட்டுக்கும் போடணுங்களா இல்லை தேவையில்லைங்களா? கஸ்டமர் வந்து இதுதான் கன்ஃபார்ம், எனக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி போகணும், இன்னொரு மாடி எக்ஸ்ட்ரா கட்ட போகிறேன், எனக்கு நல்லா ஸ்ட்ராங் வேணும்னா பெல்ட் பீம் போடலாம். பெல்ட் பீம் போட்டு ஆகணும், கண்டிஷன் கிடையாது. ஓகே. கஸ்டமர் விருப்பம் கேட்டாலும் அதுவும் போட்டு கொடுக்குறோம். பெல்ட் பீம் டைப் பில்டிங் மேலே நிற்க வச்சிங்கன்னா கீழே பெல்ட் பீம் போட்டு கொடுக்குறோம். மேலே பில்டிங் கட்டுறதுனா நம்ம பெல்ட் போடுறது நல்லது, ஒரு சேஃப்டி. ஆனால் போடணுங்கிற ஒரு தேவையில்லை. கஸ்டமர் விருப்பம் அது. ஓகேங்க. வந்து ஏற்கனவே கீழே இல்லை, ஆல்ரெடி என்னோட பில்டிங் இல்லை, அதனால போட்டிருக்கோம். அதனால என்னோட சப்போர்ட்டுக்காக வந்து நான் போடுறேன். இன்னொரு விஷயம் சார், இப்போ கட்டுக்கல் கட்டப்பட்ட செவரும் இல்லை இது லிட்டரல் பீம் போட்டதும் எது வேணாலும் பண்ணிக்கலாமா? லோட் பேரிங்கும் பண்ணலாம். அது எப்படி பண்றீங்க? இல்ல இருந்தா என்ன பண்றீங்க? கட்டுக்கல்னால ஃபவுண்டேஷன் கட் பண்ணிடுவோம் சார். ஓகே. அது செவரை உடைச்சு பண்றீங்க ஆக்சுவலா. அதுதான் மேல உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியுது செவரு கட் பண்ண பகுதி மட்டும் கீழ இறங்கி கட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இதே லிட்டில் பீமா இருந்தா இந்த செவரு கட்டிங் வராது. மேல தூக்கிடணும். அடியில இருந்து அப்படியே தூக்கி இந்த கட்டிங் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேங்க. அப்ப டைல்ஸ் கூட உடையாதுங்களா? சைல் டைல்ஸ் உடையாது. ஃப்ளோரிங் கம்ப்ளீட்டா போயிடும். சைல் டைல்ஸ் கப்பாதலாம். ஓகேங்க. வேற பைப் லைன் ஏதாவது டேமேஜ் இந்த மாதிரி அதில் எதுவும் வர வாய்ப்பு இல்லைங்க. உள்ளுக்குள்ள இருக்க அதுவும் இல்லை. இந்த மாதிரி செவரு கட் பண்ணோம்னா தாங்க அந்த மாதிரி டேமேஜ் வருது. ஓகேங்க. இந்த பெல்ட் காண்ட் போடுறதுனால உங்களுக்கு வந்து அது எதுவுமே வராது. இப்போ தண்ணி தொட்டி இருக்குங்க சார். இப்போ அதை என்ன பண்ணுங்க? பைப் லைன் மட்டும் கட் பண்ணிடுறோம். நீங்கள் ரைஸ் பண்ணா போதும். எவ்வளோ ஹைட் மண்ணு போட்டாலும் அந்த மேனுவல் மட்டும் ஹைட் ஏத்திட்டா போதும். இப்போ வாட்டர் டேங்க் நிறைய டவுட் மக்களுக்கு இருக்கிறது என்னன்னா, வாட்டர் டேங்க் இருக்கு, அதை என்ன பண்றாங்க? பேஸ்மெண்ட்டை ஏத்துறதுக்கு காரணம் என்ன? ரோடு பேஸ்ல இருக்க தண்ணி உள்ள வந்துடக்கூடாது. ஓகேங்க. இப்போ இதெல்லாம் ஏத்திட்டோம் அப்படின்னா இப்போ இது இருக்குல்ல, டாய்லெட் இது இருக்குல்ல, ஓகேங்க, செப்டி டேங்க் இருக்குல்ல, செப்டி டேங்க் அப்படி விட்டீங்கன்னா வேற என்ன அந்த தண்ணி மறுபடியும் செப்டி டேங்க் வரும். அந்த ஸ்மெல் மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வரும். கம்பல்சரி அதை எடுத்துட்டு என்ன ஹைட்ல நம்ம ஃப்ளோரிங் போறோமோ 4 அடி உயரம் இது டேங்க் ஏத்திக்க வேண்டியதான். இது வரைக்கும் நான் வந்து நாளைக்கு ஜல்லி போட போறேங்க. ஓகேங்க. பேஸ்மெண்ட் இந்த ஹைட்டுக்கு ஒரு 4 அடி உயரம். இதே அளவுக்கு நம்ம வந்து கீழே செப்டி டேங்க், வாட்டர் டேங்க் எல்லாமே ஏத்தணும். ஓகேங்க. கெபாசிட்டி உங்களுக்கு அதால அதிகமா பிடிக்குதுல செப்டி டேங்க். கெபாசிட்டி வாட்டர் கெபாசிட்டி அதிகமா வருது. ஆமா. இதே மாதிரி தான் வாட்டர் டேங்க் அதே சேம் 5000 லிட்டர் வச்சிருப்பாங்க. இப்போ 4 அடி உயரம் மேலே ஏத்தினு வச்சுக்கோ, ஒரு 3000 பிடிச்சா 8000 லிட்டர் ஆச்சு. நம்மளோட சேஃப்டிக்கு தான் அதிகம். வாட்டர் டேங்க் கெபாசிட்டி அதிகமாயிரும், டேங்க் எல்லாமே மேலே வந்துடும். இப்போ டேங்க் மேலே இது கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எப்படி தூக்க முடியும்? டேங்க் மேலே ஃப்ளோரிங் மேலே கட் பண்ணுங்க, வாலை செப்டி டேங்க் மேலே வாலை கட் பண்ணி சேனல் செட்டிங் பண்ணி தூக்கிட்டு அப்புறம் நம்ம செப்டி டேங்கை இன்க்ரீஸ் பண்ணி வேண்டியது மேலே. ஓகேங்க. அதை கட் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணி வந்துருச்சு, அதை எப்படி லிஃப்டிங் பண்ணுவாங்க? எப்படி ஜாக்கி வச்சு பண்ண முடியுங்களா? பண்ணலாம் சார். தண்ணி தான் மோட்டர் இருக்குது, தண்ணி வந்து வெளியே ஏற்றி வேண்டியதான். வெளியே ஏற்றிட்டே இருக்கும்போது வாலை கட் பண்ணி ஜாக்கி செட் பண்ணி கீழே வந்து நம்ம இந்த கல்லால் வச்சு பிரிக் ஒர்க் பண்ணி ஜல்லி போட்டோம், மேலே வந்து லிஃப்டிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படி பண்ணலாம். அதாவது தண்ணி இருந்தாலும் அதை வெளியே எடுத்துட்டு நம்ம போட்டலாம். ஓகேங்க. அதாவது தண்ணி அப்சர்வ் பண்ணிக்குது. தண்ணி அப்சர்வ் பண்ணி ஜல்லி போட்டு பிசிசி பண்ணிடுவோம் நம்ம. ஓகே ஓகே. அதை அடைச்சிருவீங்க ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு. வெளியே லாக் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் 10 மாடி வரைக்கும் 10-11 மாடி வரைக்கும் செஞ்சுருக்குங்கிறீங்க. ஃப்ளோரில் எத்தனை ஃப்ளோரில் வரைக்கும் ஆள் இருக்காங்க? அவங்களாம் வெளியேற்றிட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்களா? 3 மாடி ஃபுல்லாக பண்ணலாம் சார். 3 மாடி வரைக்கும் தூக்கலாம். ஓகேங்க. 3 மாடி 2 மாடியில் ஃபுல்லோட ஆளுக்கு ஃப்ளோரிங் மட்டும் காலி பண்ணி கொடுக்கணும். ஃப்ளோரிங் மட்டும் காலி இருந்தபோது மீதி 8-9 மாடி ஆள் இருந்தாலும் அப்படியே எல்லாமே அவங்க எலக்ட்ரிசிட்டிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாமே பயன்படுத்திக்கலாம். அதுதான் பயன்படுத்தலாம் இருக்கலாம். இப்போ அவங்க வந்துட்டு போகிறதுக்கான வழி தனியாக பண்ணி கொடுத்துருவீங்களா? எல்லாம் டெம்பரரியாக பண்ணுவீங்க. டெம்பரரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் தூக்கிடுவீங்க. எதுவாக இருந்தாலும் தூக்கிடுவோம். அவங்க டெம்பரரி என்ன அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு அதே ரேட்டு தாங்களா? அப்பார்ட்மெண்ட் சேம் ரேட்டு தான். தேங்க்யூ.
நன்றிங்க சார். ஓகே சார். 4 அடி மட்டத்துக்கு ஏற்றி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை முடிஞ்சிச்சு. ஜாக்கி கழட்டிட்டாங்க, அவ்வளோதான், கட்டையை எடுத்துட்டாங்க. ஃபுல் ஒர்க் முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டட் இவங்களுது. இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர். இவருக்கு தான் இந்த வீடு வேலை செஞ்சுருக்காங்க. இவர் இந்த வீடு வந்து எப்படி வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வீட்டோட ஓனர்கிட்ட போய் கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம். இப்போ இந்த வீடு நீங்கள் வந்து 4 அடி ஹைட் பண்ணியிருக்கீங்க, அதை சிறப்பாக முடிச்சுட்டாங்க. கிராக் இதெல்லாம் எதுவும் இல்லைங்களா? ஒரு அரைக்கல் செவுரு மட்டும் இருந்தால் கிராக் ஆகும். கிராக்காக இருக்கும். அந்த படிக்கடியில் இருக்கிற படிக்கு அடியில் வைக்கிறோம்லங்க, அந்த ஸ்கில் செவரு இருந்துச்சுன்னா அதை வந்து கிராக் கண்டிப்பாக விடுவாரு. ஏன்னா நம்ம ஸ்லாப் வச்சிருக்கோம். ஸ்லாப் வச்சிருக்கனால முக்காக்கல் செவரு இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே செவரு அரைக்கல் செவரு தான். அது வந்து ஸ்லாப் கிடையாது. ஸ்லாப் இல்லாதனால ஓப்பன் செவராக இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரைக்கல் செவத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சிருக்குமா, கேப் விட்டு இருக்கனால அது மட்டும் கிராக் ஆகும். செவரு மட்டும் தான் கிராக் விழுகுது, ஸ்லாப் இல்லாத கிராக். 4 அடி வயர் செவரு ஸ்லாப் வச்சிருது, அது மட்டும் கிராக்கு. வேற எதுவும் கிராக் இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா படிக்கு அடியில் செவரு வச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு செவரு வந்து தனியாக வைக்கிறோம். தனியாக வைக்கிறனால படிக்கு போடும் போதே செவரு அது கூட கட்டி வச்சிருந்தோம்னா ஒன்றும் ஆகாது. அது தனியாக வச்சனால அது மட்டும் கிராக் ஆகுது. அது மட்டும் இடிச்சு. மற்றபடி ஜன்னல் இதுக்கெல்லாம் கல் வச்சிருந்தாங்க. இந்த ஜன்னல் இதெல்லாம் எந்த டேமேஜ் இல்லைங்களா? கண்ணாடி இதெல்லாம் அவ்வளோதான். மரம் கண்ணாடி எந்த ஒரு டேமேஜ் இல்லைங்க, எதுவுமே ஆகல. ஓகே. மேலே 3 வரி வெட்டு போட்டு இது வரி போட்டு கள்ளிட்டாங்க, பெல்ட் போட்டாங்க. இதில் 3/4 இன்ச்சு பெல்ட் உள்ளே போட்டு மேலே மறுபடியும் ஏறிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னங்க, வீடு தரமாக இருக்காதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. பூகம்பம் வந்துச்சுன்னா தாங்காது, பேரிடர்கள் வரும்போது தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. அது அதாவது மழை வரும்போதோ தண்ணி இந்த மாதிரி தாங்காது அப்படிங்கிறாங்க. வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் இதை பண்ணியிருப்பீங்க. அதாவது சாதாரணமாக ஒரு 40 லட்ச ரூபா வீடு பண்ணியிருக்கீங்களா? சிங்கிள் ஃப்ளோருங்க. 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் அந்த மாதிரி எல்லாம் அசால்ட்டாக தூக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க. கல்யாண மண்டபத்தை தூக்குறாங்க. அப்புறம் அதாவது அதில் வந்து கல்யாண மண்டபம் அசால்ட்டாக வந்து ஆக முடியல. அதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ், இதுமாதிரி நம்ம குறுக்கு வச்சிரும். ஓகே, அப்படி கிடையாது, அதான் இருக்கும். ஓகே, ரைட்டுங்க. ஆமாம். இது பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு செவரு, நம்ம வைக்கிறது 9 இன்ச்சு செவரு. அவன் இன்னும் 9 இன்ச்சு ஃபர்ஸ்ட் அகலத்தை கொண்டாடுறான். கீழே 18 இன்ச்சு அகலமாக பார்த்தாவே தெரியுது. 18 இன்ச்சு. இதே மாதிரி அந்த பக்கம் உள்பக்கம் ஒரு 4 இன்ச்சு குறைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டெப் வரும்போது அதே மாதிரி அதுக்கு இந்த பக்கம் 2 பக்கம் 4 இன்ச்சு குறைச்சிருக்கு. இப்போ நீங்கள் பூசும்போது இது அசிங்கமாக தெரியாதா? இப்போ வந்து இதுக்கு நேர் நம்ம எந்த லெவலுக்கு வேணுமோ அது இந்த 2 கல்லை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த 7 அடி வேணும், மேலே 10 அடி வேணும் அப்படிங்கிறது இங்கே இடிச்சிருக்கோம் பாருங்க. 10 அடி வேணும். கீழே வரைக்கும் உங்களுக்கு 10 அடி தேவைப்படுது. 10 அடி. ரேட்டிங் வந்து பூச்சி கரெக்டாக வந்துடும். பேஸ் மண்ணுக்குள்ளே போய் இது மண்ணுக்குள்ளே போகிறது தான். இது வந்து இதை மட்டும் தான் பூசி வைப்போம், நம்ம டைல்ஸ் ஒட்டிடுவோம். ஓகே. அதுதான் இந்த 2 கல் அந்த இடையில இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வச்சிருக்கோம் பாரு, அது மாதிரி சப்போர்ட். அந்த 2 கல்லை எடுத்துக்கலாம், சுற்றில தட்டினாலே வந்து சுற்றில